திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். நடிகர் ரஜினிகாந்த் கொடுத்த ஊடக சந்திப்புல பல விஷயங்கள் கான்ட்ரவர்சியா இப்ப போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இவரோட டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். ஓகே, சோ ரஜினிகாந்த் அவர்கள் இத பத்தியெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ரஜினி அண்ட் ஸ்டாலினோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். ஸ்டாலின் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் மேலே வந்து பெரிய மரியாதை வச்சுருந்தார் ரஜினி சார். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தார். கலைஞர் அவர்கள் ஒரு தடவை வந்து வெற்றி அடைந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்து என்னை பார்க்குறீங்களா, நான் வந்து உங்களை பார்க்கவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு முதலமைச்சர் நான் வந்து உங்களை பார்க்கவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரஜினி சார் வந்து இல்லை சார், நீங்களாம் வரக்கூடாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் கலைஞரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மரியாதை, ஒரு பெரிய தலைவர் கலைஞர் அவர்கள். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வந்து வந்தவர் தான் ஸ்டாலின். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய மகன் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஸ்டாலின் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜ் குரூப்பு. அவருக்கு வந்து ஒரு 72 என்னமோ, அவருக்கு வந்து ஒரு 75. ஸோ ஒரே ஏஜ் குரூப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே இருந்தது. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இந்த நட்பு தொடர்ந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எல்லா அரசு விழாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து அழைப்பு வந்து போனது. ரஜினி சார் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது சமீபத்தில். அந்த விழாவில் கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ கலகலன்னு அந்த சிரிச்சு மேடியே கலகலப்பாக இருந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா வாய் விட்டு சிரிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தூய்மையானது. எல்லாத்தையும் தாண்டி பதவி, பணம், காசு எல்லாத்தையும் தாண்டின ஒரு நட்பாக தான் அது இருந்தது. எந்த காலத்திலுமே ஸ்டாலின் அவர்களுமே ரஜினி சார் மேலே பெரிய மரியாதை வச்சிருந்தார். அதுதான் உண்மை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் ரிசல்ட் வந்தப்போ ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போயிருக்காரு. அது வந்து ரஜினி தான் ஏதோ ஒரு கூட்டு சதி பண்றாங்கன்ற மாதிரி போற்றையல் எங்கேருந்து வந்தது சார்? இல்லை, அதாவது ரஜினி சார் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்க போனதுக்கு காரணம் வந்து என்ன அப்படிங்கிறது அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா, நீண்டகால நண்பர், நம்ம இப்போ பேசுகிற மாதிரி நீண்டகால நண்பர், 40-45 வருடங்களாக அவர் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்காங்க. ஸோ ரஜினி சார் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறவர் ஸ்டாலின். ரஜினி சாருமே பதிலுக்கு ஸ்டாலின் அவர்கள் மேலே பெரிய அன்பு வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல நட்பு. ஸோ இப்போ இந்த சென்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டு தோற்று போயிட்டாரு. ஸோ இது வந்து பல பேருக்கு டிஎம்கே அபிமானிகள், ஸ்டாலின் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தவங்க பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய உறுத்தலாக இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய தலைவர், கிட்டத்தட்ட 70 வயதை தாண்டிய ஒரு மூத்த தலைவர், ஒரு நல்ல தலைவர், அதில் வந்து எந்த மாட்டு கருத்தும் நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து இப்படி தோத்து போயிட்டாரே அப்படின்னும் போது பல பேர் வந்து வேதனைப்பட்டாங்க. அது ஜனநாயக முறைப்படி அவருக்கு வெற்றி தோல்விங்கிறது, அவருக்கு இந்த தடவை தோல்வி கிடைச்சிருக்கு, அது வேற விஷயம். ஆனால் தோத்ததை பற்றி பல பேர் கவலைப்பட்டாங்க, எல்லாருமே வருத்தப்பட்டாங்க அவர் மேலே மரியாதை வச்சுருக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல நண்பராக இருக்கிற ரஜினி சாரும் ஸ்டாலின் மேலே பெரிய அன்பு வச்சிருக்கிற ரஜினி சார், ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிட்டார் இந்த எலெக்ஷனில் அப்படின்னும் போது அது நிச்சயமாக ஒரு பெரிய வேதனையை கொடுத்துருக்கும். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே அதுதான் ரீசன், அதுதான் காரணம். ஸோ அதனால் அவர் என்னன்னா ஒரு அன்பு, ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னும் போது, ஒரு செட்பேக்கில் இருக்காங்கன்னும் போது நேராக போய் நம்ம ஆறுதல் சொல்கிறது தான் நம்ம மரியாதை. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் நேராக ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னார், பேசிட்டு வந்தார். இதுதான். ஆனால் இங்கே ஊடகங்களில் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, பிஜேபி அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எப்படியாவது கூட்டணி அமைச்சிடணும், எப்படியாவது வந்து இந்த ஆட்சி வந்து அமைஞ்சிடணும், அதில் வந்து எடப்பாடி முதலமைச்சராகவோ ஏதோ திருமாவளவன் முதலமைச்சராகவோ என்னமாவது ஒன்று பண்ணி அந்த ஆட்சியை வந்து அமைச்சிடணும், நிச்சயமாக விஜய் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக விடக்கூடாது, எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறதுக்காண்டி தான், பேச்சுவார்த்தைக்காண்டி தான் வந்து ரஜினி அவர்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போனார், நேரடியாக பேசினார். இதுதான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ரஜினி அவர்களே பார்த்தீங்கன்னா மறுத்திருக்காரு. அப்படிப்பட்ட மனிதர் நான் கிடையாது, அந்த மாதிரிலாம் என்னைக்கும் நான் நினைக்க மாட்டேன், நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் விஜய்க்கும் எனக்கு என்ன போட்டி இருக்கு, தலைமுறை வித்தியாசம் இருக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 75 வயசு, விஜய்க்கு 50 வயசு. நான் அவரை போய் போட்டியா நினைப்பேனா அப்படின்றத சொல்லிட்டு அந்த எண்ணங்களோட நான் போல, ஆறுதல் சொல்றது தான் போனேங்கிறத தெளிவுபடுத்திருக்காரு. ஓகே, ஆனா இந்த விஷயத்த இவர் கிளியர் பண்ணணும்ன்ற நீட் என்ன இருக்கு சார்? கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது கிளியர் பண்ணாமே இருந்திருக்கலாம்.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்ததே வந்து நான் வந்து வேணான்னு தான் நினைப்பேன், தவிர்த்திருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இணையதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி மெசேஜஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி சாருடைய செல்ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு கமெண்ட், அதாவது வந்து மெசேஜ், மெசேஜ் வந்து வர ஆரம்பிச்சு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ். நைட்டு 3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. இது யாரால டார்ச்சர் வந்து தாங்க முடியும்? இது யாரால வந்து கொள்ள முடியும்? அதாவது ரஜினி சார் விஜயினுடைய வெற்றிக்கு அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அவர் ஆறுதல் தான் சொல்லியிருக்கிறார். அதான் உண்மை. அவர் காழ்ப்புணர்ச்சி கிடையாது, அவருக்கு எதிர்ப்புணர்ச்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரு ஒரு நடிகராக இருக்காரு. அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம அவரை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட் சொல்லி ராங்கான மெசேஜ் அனுப்பிச்சா, பாட்டில் மெசேஜ் அனுப்பிச்சா அவர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் வந்து ஒரு மாதிரி பதட்டமான ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாரு. வயசானவர், ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர், பிரபலம். அப்படி இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. தேவையில்லாமல் நம்மளையே இதில் இழுக்கிறாங்க, தேவையே இல்லாமல் நம்மளையே இந்த பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அன்ரியலிஸ்டிக்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து இப்படி ஒரு நிமிஷத்துக்கு கமெண்ட் அனுப்ப முடியாது. இது வந்து எப்படின்னா ரெடி பண்ணி, அதாவது சிஸ்டத்தில் ரெடி பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கமெண்ட் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அன்ரியலிஸ்டிக் பாட் கமெண்ட்ஸ் வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க ரஜினி சாருக்கு. ஸோ இது ஒரு வேதனையை கொடுத்துருக்கு. தேவையில்லாமல் ஏன் நம்ம தரலையே உருட்டுறாங்க, நம்ம இதுக்கு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் ரஜினி சார். அதனால் வந்து இப்போ பொது வழியில் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுத்துட்டாரு, விளக்கம் கொடுத்துட்டார், தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் எனக்கு போட்டியாளர் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, என்டிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து எந்த எலெக்ஷனுமே சந்திக்காமல் வந்து முதல் எலெக்ஷன்லேயே இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு, என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் போட்டியாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. அது ஒரு பெரிய சவால். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசையும் எதிர்த்து ஒரு வெற்றியை கண்டிருக்காரு அப்படின் போது நிச்சயமாக பெரிய விஷயம்தான். அதுக்கு நான் முழு மனசோட பாராட்டுறேன். 2 வருஷம் அவருக்கு வந்து நீங்கள் வந்து டைம் கொடுங்க, ஹாலிடே பீரியட் கொடுங்க, அவரை விமர்சனம் பண்ணாதீங்க, அவரை ஆட்சி பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய தொண்டர்கள், தாவேகானுடைய கட்சி தொண்டர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அது விஜயை தான் வந்து பாதிக்கும். அதனால எல்லாரும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? எந்த தப்புமே இல்லை. இப்ப பாருங்க, இது சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா, ட்விட்டரு, எல்லாத்துலேயுமே வந்து யூடியூப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை பற்றி மட்டமாக வந்து கமெண்ட் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இது தப்பு. ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் வந்து ஒரு பிரபல நடிகராக இருந்தார். ஏன் இப்பயும் பிரபல நடிகராக தான் இருக்கார். யாருங்க 75 வயசில் ஒரு நடிகர் இன்னமும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினிகாந்துக்கு இருக்கிற கரிஷ்மா இந்த தமிழ் சினிமாவில், ஏன் இந்திய சினிமாலே கிடையாது, உலகளவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரிஷ்மாட்டிக் ஹீரோ ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபராக ரஜினி சார் இருக்கார். 75 வயசில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சோறு பார்க்க முடியல, அவர்கிட்ட நிதானம் இல்லாமல் என்றைக்குமே பேசினது இல்லை. ரொம்ப இன்னைக்கு படங்கள் நடிக்கிறாருமா, ஃபைட் பண்ணுறார், டான்ஸ் பண்ணுறார், எல்லாமே பண்ணுறாரு. ஸோ ஒரு 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 கெப்பாசிட்டி உள்ள ஒரு 25 வயசுல எப்படி நடித்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு 75 வயசுலேயும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 96 காலகட்டம், அந்த 96 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்தார். எலெக்ஷன் நேரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் கடவுளால் கூட இந்த மக்களை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அப்படி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள். அன்னைக்கெல்லாம் 96 எல்லாம் பார்த்தீங்கன்னா மூப்பனார் இன்னும் பலர் வந்து ரஜினியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தணும், கட்சி தொடங்க வைக்கணும்னு சொல்லி பெருமுயற்சி எடுத்தாங்க. ஆனால் ரஜினி அதுக்கு உடன்படாரு. ரஜினி மட்டும் 96 எல்லாம் எலெக்ஷனில் நின்றுட்டாருன்னா நிச்சயமா அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர், அதில் எந்த வித சந்தேகம் கிடையாது, அடித்து சொல்லலாம். ஆனால் அது அவர் அன்னைக்கு செய்யலை. ஏன் செய்யலை, எதனால் செய்யலைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அது செய்யலை. அந்த வாய்ப்புகளை வந்து ரஜினி சார் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரஜினி சார் ஃபோன் பண்ணார்னா இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் எடுப்பார், எந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் வேணாலும் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க ரஜினி சார்னா. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக இருக்கார்.
ஒரு நடிகருமா, தமிழ் திரைப்பட துறையில ஒரு நடிகருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை அப்படின்னா இருக்கு, கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா ரஜினி சாருடைய நன்னடத்தை, எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பாசமா பிரியமா பேசக்கூடியவர், யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சியை வந்து காட்டக்கூடிய நபர் ரஜினி சார் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல வந்து அட்டாக் பண்றதுங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது. அதை தான் வந்து அவர் வந்து பேட்டியா கொடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சலாம் நினைச்சிருக்காரு. ஆனா அதையே வந்து மறுபடியும் விவாதத்துக்கு கொண்டு வந்து மறுபடியும் வந்து ரஜினி சார் அட்டாக் பண்றாங்கன்னும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல வந்து ஒருத்தரை வந்து பெருசா கொண்டு வரணும் அப்படின்னாலும் பணத்தை செலவழிச்சு கொண்டு வர முடியும். ஒருத்தரை வந்து டோட்டலா ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும், ஜீரோ ஆக்கணும் அப்படின்னாலும் பணத்தை செலவழிச்சு கொண்டு வர முடியும். இப்படி ஒரு காலகட்டம், அதை நம்ம தவிர்க்க முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா பொறுத்து தான் இருக்கு. நீங்க எல்லாம் எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவாதங்கள் எல்லாமே சோஷியல் மீடியால தான் போயிட்டு இருக்கு. ஸோ ரஜினி சாரும் பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இந்த தாக்குதல்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ இவ்ளோ டீட்டெயிலா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அவர் சொன்ன இன்னொரு வாக்கியம் வந்து கான்ட்ரோவர்சியா தான் இருக்கு. அதாவது விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கெல்லாம் நான் பொறாமப்படுவேனா? ஒருவேளை கமல் ஆயிருந்தா நான் பொறாமப்படுவேனோ என்னமோன்னு விளையாட்டா தான் வந்து சொன்னாரு. பட் ஏன் அந்த ஒரு விஷயம் வந்தது சார்? ஆமாம்மா, நீங்க வந்து அவர் நியாயமா தானமா சொல்லியிருக்காரு. ரஜினி, கமல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஏஜ் குரூப்பு, ஒரே காலகட்டத்தில சினிமாக்குள்ள வந்தவங்க. 2 பேரும் 50 வருஷமா தொடர்ந்து சினிமால இவரும் ஹீரோவா நடிக்கிறாரு, அவரும் ஹீரோவா நடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது, இப்ப கமலஹாசன் சீஃப் மினிஸ்டரா இருந்தா, ஒருவேளை போட்டியாளர் அப்படின்னு நினைச்சு வந்து பொறாமப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நகைச்சுவையா தான் சொல்லியிருக்காரு, தப்பாலாம் சொல்லலை. அது சொல்லும்போது அவரே சிரிக்கிறாரு, அவரே ஜாலியாக தான் அதை சொல்லிட்டு போறாரு. ஸோ விஜயோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாலுமேமா நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு மகனுடைய வயசுல தான் விஜய் இருக்காரு. ரஜினி வந்து 75 வயது மூத்த ஒரு மனிதரா இருக்காரு. விஜய் 50 வயசு தான், 50 வயசுல இருக்காரு. அப்படின்னும் போது தலைமுறைகள் வித்தியாசம் இருக்கு. கிட்டத்தட்ட 2-3 தலைமுறை தாண்டுற அளவுக்கு விஜயோட வயசு வந்து கம்மி. அப்படி இருக்கும்போது விஜயோட என்னையே போட்டியாளர்னு சொல்றீங்க அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. அது சரியான கருத்து தான், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகே. இது வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட ரொம்ப பாசிட்டிவா போல. சோ இந்த ரஜினிய பாட் மெசேஜஸ் அட்டாக் பண்ற ரீசன் அண்ட் அட்டாக் பண்ற பீப்புள் விஜய் ஃபேன்ஸ் தானா இல்ல தாவேகா பீப்புளா? அதை நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல முடியாதுமா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவருமே வந்து யார் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பாட் மெசேஜஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது அன்ரியலிஸ்டிக் பாட் மெசேஜால தான் இப்படி வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேட் மெசேஜஸ் வந்து அனுப்ப முடியும். அவருடைய செல்ஃபோனுக்கு வந்து தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ் வந்தால் ஒரு மணி நேரத்தில் 60 மெசேஜ் 80 மெசேஜ் வந்தால் என்ன ஆகுறது? ஒரு மனுஷன் வந்து கதி கலங்கி போக மாட்டானா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அவர் அட்டன் பண்ணுறாரோ அட்டன் பண்ணலையோ அன்னோன் நம்பர்ஸ்ல தொடர்ந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவரை வந்து மென்டலி வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம தேவையில்லாம இந்த விஷயத்துல சம்பந்தப்படுத்தப்படுகிறோம் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து பொது வழியில ஓப்பனா வந்து பிரஸ் மீட் சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு, கிளியர் பண்ணியிருக்காரு. எந்த காலத்திலையும் எனக்கும் விஜய்க்கும் போட்டி கிடையாது, நான் அப்படி நினைக்கக்கூடிய மனிதன் கிடையாது. விஜய் முதலமைச்சர் ஆனது எனக்கு சந்தோஷம் தான், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அப்படிதான் வந்து ரஜினி சார் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இதோட விட்டுறது தான் நல்லதுமா. இதுக்கு மேலே இதை வந்து பெருசு பண்ணுறதோ தொடர்ந்து வந்து இதை பற்றி விவாதம் பண்ணுறதோ வந்து சரியான விஷயமா இருக்காது. ஓகே. கடைசியா வந்து நான் பார்த்து வளர்ந்த பையங்க விஜய்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கு விஜய் எப்போலேருந்து தெரியும்? எனக்கு சின்ன வயசாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்குல்லம்மா. ரஜினி சார் வந்து ஏதோ ஒரு படத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் சிகப்பு மனிதன் நினைக்கிறேன், அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போது விஜய்க்கு அநேகமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷூட்டிங்கோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி, எஸ்.ஏ.சி. சார், விஜய் எல்லாம் நிற்கிறாங்க. விஜய் சின்ன பையனாக நிற்கிறாரு. ஸோ உண்மையாலுமே ரஜினி பார்த்து வளர்ந்த பையன் தானம்மா. ரஜினி வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கவர், விஜய் வந்து ஒரு மகன் ஸ்தானத்தில் இருக்கவர். ஸோ அதனால தான் என்னையும் அவரையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இந்த விஜயை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு ஒரு 30 வருஷத்துக்கு மேலே தெரியும். அதான் உண்மை. இப்போ 50 வயசுனா 8 வயசுலேருந்து தெரியும்னா எப்படி பார்த்துக்கோ, ஒரு 42 வருஷமா தெரியும். ஸோ ஒரு வயதுல ரொம்ப கம்மியான ஒருத்தர், மகன் வயசுல இருக்கிறவர், இவர் வந்து ஒரு தகப்பன் வயசுல இருக்கிறவர். ஸோ 2 பேருக்கும் போட்டி இல்லை அப்படின்னு ரஜினி சொல்றாரு. ஓகே சார். ஸோ ரஜினி அவர்களுக்கு வர பாட் மெசேஜஸ் அண்ட் அவரோட ப்ரெஸ் மீட்ஸ் பற்றி இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாகவே எடுத்துரைத்தீங்க. நேரத்துக்கு நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆன்.